ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு சொன்னா, சேனல் தொடங்கி 3 ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோவும் பார்த்தாக்க சொல்லியிருக்கிறீங்க. "தம்பி நீ கட்டாயம் ஒரு மைக் ஒன்று வாங்கியே ஆகணும்னு" சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்ன போலயே நானும் ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். இதான் அந்த மைக். இந்த மைக்கோட அன்பாக்சிங்கையும், இந்த ரிவ்யூவும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த மைக்கை நான் ஆர்டர் பண்ணது வந்து டராஸில ஆர்டர் பண்ணி சரியா 4 நாள்ல இந்த கையில பார்சல் கிடைச்சிட்டு, இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷிப்பிங் பிரைஸோட சேர்த்து ரூ. 5205 முடிஞ்சுது. இந்த மைக்கோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பி RGB மைக்ரோஃபோன், மாடல் நம்பர் ME6S, மேட் இன் சைனா தான். ஓப்பனிங்லேயே யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அதை தூக்கி ஒரு கரையாக வச்சு போட்டு அடுத்து பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த மைக் போல் இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. டாப்பில் மியூட் பட்டன் கொடுத்துக்குறாங்க, டச் கண்ட்ரோலோட. ஹெட்செட் பின்னும் கொடுத்துக்குறாங்க. ஓகே, ஒரு சைடில் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துக்குறாங்க. பைக் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்கோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துக்குறாங்க. இது ரொட்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நினைக்கிறேன் ஸ்டாண்டில் வச்சு பூட்டுறதுக்கு போல். கேபிள் கொடுத்துருக்குறாங்க. கேபிள் வந்து 1 மீட்டர் இருக்கும். இந்த கேபிள் ஒரு பக்கம் A டைப்பும் ஒரு பக்கம் C டைப்பும் வர்ற மாதிரிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க. வெயிட்டான ஸ்டாண்டாக தான் இருக்குது. நினைக்கிறேன் மெட்டலில் கொடுத்துருக்காங்க போல் ஃபுல்லாக. மெட்டல் தான், ஃபுல்லாக மெட்டல் தான். மண்டை உடஞ்சிரும் போல் கிடக்கு. நினைக்கிறேன் ரைட். ஓகே, இந்த மாதிரி வச்சு பூட்டுறது போல் கிடக்கு. ஒரு போப் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மெட்டலில் தான் இருக்குது. வேறு ஏதாவது இருக்குதா பார்ப்போம். வேறு எதுவுமே கிடையாது. யூசர் மேனுவலில் பார்ப்போம். யூசர் மேனுவலில் தான் அந்த பிள்ளையில் கதை சொல்கிற மாதிரி ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க. இதில் நாங்கள் இப்போ செட் பண்ணி பார்ப்போம். அம்மா எத்தனை சுற்று. ஓகே, நல்லா தான் இருக்குது. போப் ஃபில்டர் போட்டுறது இது வந்து இந்த காய்ச்சி கொண்டு இருக்கும்போது அந்த சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் அதை போட்டுறது. இந்த பின்னுக்கு டைப் சி கொடுத்துருவாங்க. டைப் சியை கொழுவோம். இன்சர்ட் பண்ண உடனே கிரேடியன் ஸ்டைல் RGB லைட் வேலை செய்யுது. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த ஆடியோ வந்து ஒரே நேரத்தில் ஃபோன்லையும் மைக்கிலையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் பார்ப்போம் இதில் வந்து நாய்ஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஆடியோ வந்து குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த ஆடியோ வந்து ஒரே நேரத்தில் ஃபோன்லையும் மைக்கிலையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் பார்ப்போம் இதில் வந்து நாய்ஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஆடியோ வந்து குவாலிட்டியாக இருக்குது என்று பார்ப்போம். இந்த மைக்கோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. நல்ல ப்ரொஃபஷனல் லுக் கொண்டு கொடுக்குது. இதில் இருக்கிற LED பல்பும் நல்லா இருக்குது. கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலராக கிரேடியன் ஸ்டைலில் வந்து பிளிங்க் ஆகி கொண்டு இருக்குது. கீழே வந்து மைக்கோட ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. இந்த ரவுண்டாக சுற்றுறது ரேடியோ பட்டன் மாதிரி சுற்றுறா. வெளியிலேயே ஹெட்செட் பின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் அடித்து ஹெட்செட் போட்டால் அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர்ற சவுண்ட் வந்து இதுக்கால எங்களுக்கு வரும். மைக் வந்து இதில் வேலை செய்யும். அந்த மாதிரி தான் இதை கொடுத்துருக்குறாங்க. அடுத்த விஷயம் இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க வந்து இது வந்து 1.5 மீட்டர் வரும் இந்த கேபிள். அதனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் ஃபோனில் தூரத்தில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணி போட்டு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி நல்லா நீளமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மைக் வந்து எந்தெந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேப்டாப் ஒரு பிசியோட கனெக்ட் ஆகும். அது மாதிரி மொபைல் ஃபோன்லையும் கனெக்ட் ஆகும். அதுக்கு சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட் கொஞ்சம் இருக்குது. அந்த சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட் வந்து இருந்தால் அந்த டிவைஸோட கனெக்ட் ஆகும். இந்த மைக் எதோட கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆப்பிள் ஃபோன் 2ஓடையும் கனெக்ட் ஆகும். அது மாதிரி பிசி ஒரு லேப்டாப்பில் macOSலையும் கனெக்ட் ஆகும். விண்டோஸ் OSலையும் கனெக்ட் ஆகும். விண்டோஸ் OSல வந்து விண்டோஸ் 7க்கு மேலே கனெக்ட் ஆகும். macOSல வந்து 10.10க்கு மேலே கனெக்ட் ஆகும். ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஆண்ட்ராய்ட் 6க்கு மேலே கனெக்ட் ஆகும். iOS இருக்கிற மொபைலில் வந்து iOS 9க்கு மேலே வந்து சப்போர்ட் ஆகும். சரி, இந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் மொபைலில் கனெக்ட் பண்ணேக்க ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஃபோனோட கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் சி கேபிள் இருக்கும் இந்த சைடில். அடுத்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் ஏ கேபிள் இருக்கும். டைப் ஏ கேபிளை கொண்டே ஃபோனோட நேராக கனெக்ட் பண்ண இல்லாது. அப்போ கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு OTG ஒன்று வேணும்.
எங்க ஓடிஜி தாங்க. ரைட். சரி, உங்களோட ஃபோனுக்கு இந்த என்ன பின் வருமோ அந்த பின் இருக்க மாரி ஓடிஜி ஒண்ட வாங்கிட்டு கனெக்ட் பண்ணலாம். அதுலயும் ஒன்று இருக்குது. Samsung ஃபோன்கள்ல சில ஃபோன்கள்ல வந்து பிளக் அண்ட் ப்ளே மாதிரி கனெக்ட் பண்ண உடனே அது கனெக்ட் ஆயிரும். ஆனா சில ஃபோன்ல அதாவது Vivo ஃபோன், Oppo ஃபோன் போன்ற ஃபோனுகள்ல வந்து இந்த ஓடிஜிய கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா, செட்டிங்ஸ்ல போய் ஓடிஜின்னு சர்ச் பண்ணி ஓடிஜிய எனேபிள் பண்ணா தான் அது கனெக்ட் ஆகும். இதுல நான் யூஸ் பண்ணதுல வந்து Samsung ஃபோனுகள்ல கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். அது நீட்டா வேலை செய்யுது. ஆனா நான் ஒரு Redmi ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்த்தேன். Redmi ஃபோன்ல கனெக்ட் பண்ணிக்க சரியா வேலை செய்யல. அது இரைஞ்சு கொண்டு இருக்குது. அந்த Redmi ஃபோனோட கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்து இதுல போடுறேன்னு பாருங்க. சவுண்டே வரல. இரைஞ்சு கொண்டு தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிசில கனெக்ட் பண்றது. பிசில கனெக்ட் பண்றதுக்கு வந்து விண்டோஸ் பிசில ஒரு மாதிரியும், macOS இருக்கிற பிசில ஒரு மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். அத எப்படி கனெக்ட் பண்றதுன்றது வந்து அந்த யூசர் மேனுவல்லயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபோட்டோவோட போட்டுருக்காங்க. அத பார்த்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக் கொள்ளலாம். சரி, நாங்க பிசியோ அல்லது மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு எப்படி அத யூஸ் பண்ணணும்னு சொன்னா, இதுல ஒரு மியூட் பட்டன் குடுத்துருக்காங்க. இது டச் கண்ட்ரோல் தான். இந்த இத டச் பண்ணீங்கன்னா, திருப்பி ஒன் ஆயிரும். இப்ப வந்து 15லேருந்து 30 சென்டிமீட்டர் இடைவெளிக்குள்ள வந்து கதைச்சா சரி. ஆக தூரமாவும் போகாம, ஆக கிட்ட இருந்து கதைக்காம, இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து கதைச்சா, அது வந்து தெளிவா ரெக்கார்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். சரி, யாருக்கெல்லாம் இந்த மைக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, PUBG, ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறார்கள், லைவ் கேம் விளையாடுறார்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது யூடியூப் என்ன மாரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறார்களா இருந்தா, அதுகளுக்கு வந்து உதவும். அடுத்தது வந்து வோக்கல் ரெக்கார்ட் பண்றார்கள், பாட்காஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்றார்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு சிங்கரா இருந்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா இந்த மைக்க வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி போட்டு, உங்க வோக்கல வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபைனலா இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த மைக்க வந்து நான் 1 வீக்கா யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல மைக்கா இருக்குது. எனக்கு நல்ல மைக்கா இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்குது. ஒரு புரொஃபஷனல் லுக் வந்து குடுக்குது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. நீங்க ஃபோன்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த மைக்க வாங்குவீங்களா இருந்தா, கண்டிப்பா நீங்க உங்களோட ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகான்ட்டு செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஏன்னு சொன்னா, நான் Redmi ஃபோனோட செக் பண்ணி பார்க்கைக, அது வந்து வேலை செய்யல. இரைஞ்சு கொண்டு இருக்குது. உங்களோட ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆகுதான்னு செக் பண்ணி போட்டு தான் நீங்க வாங்குனா வாங்கணும். மற்றும்படி பிசி அல்லது லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பாவிக்கிறாங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது எந்த பிரச்சனையும் எல்லாம் வேலை செய்யுது. iPhoneஓடயும் கனெக்ட் ஆகுது. Samsung ஃபோனுகளோட கனெக்ட் ஆகுது. ஆனா Redmi ஃபோனோட கனெக்ட் ஆகல. Huawei அந்த மாரி ஃபோன்களுக்கு கனெக்ட் ஆகுமான்றது எனக்கு சம்திங் டவுட் தான். நீங்க அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறாக்கள் வாங்க. ஓகே கைஸ், இவ்வளவு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய். சி யூ.